இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய வேண்டேசாயா இருக்காரு. அவர்கிட்ட T1 T2 ஒரு மருந்து இருக்குங்க. இது டைப் 1 டைப் 2 சுகர் உள்ளவங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யுது. அப்படி வேலை செஞ்சதுக்கான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டோட நம்ம நிறைய வீடியோக்கள் ஆதாரமாக போட்டிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு சக்கரை நோய் இருக்கா, இல்லை உங்கள் ரிலேட்டிவ் சக்கரை நோய் இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க முழு தகவலும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சக்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு இந்தியா கேபிட்டல்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு சக்கரை நோய் பெருகி போச்சு. சக்கரை நோயில் டைப் 1 டைப் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக பிரிக்கிறாங்க. ஆனால் 24 வகையான மதுமேக நோய் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் பிரிக்கிறாங்க. அதில் வாதத்தினால் ஒரு நோய் எவ்வளோ, பித்தத்தினால் எவ்வளோ, சிலோத்தினால எவ்வளோ அப்படின்றத எல்லாருக்குமே தெரியும். சரி, நான் என்ன கேட்குறேன்னா, இந்த டைப் 1 வந்தாக்க கம்பல்சரி இன்சுலின் போடணும், டைப் 2 வந்தால் கம்பல்சரி டேப்லெட், சூரணம், சுண்ணங்கள், லேகிங்களில் இனிப்பு போடாமல் சக்கரை நோய்க்கான மருந்துகள் வச்சு கொடுக்குறாங்க. ஒருவேளை கசாயங்கள் கொடுக்குறாங்க, சூர்ணங்கள் கொடுக்குறாங்க, சுண்ணங்கள் கொடுக்குறாங்க, மாத்திரைகள் கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் பல்வேறு வகையில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் கொடுக்குற இந்த T1 T2 மிக அற்புதமாக வேலை செய்யுது. நாமளும் கொடுத்துருக்கோம். அது எப்படி வேலை செய்யுது, இன்சுலின் உள்ளவங்க அது எப்படி பயன்படுத்தணும், மாத்திரை எடுக்கிறவங்க எப்படி பயன்படுத்தணுன்றதை கொஞ்சம் தெளிவாக விரிவாக சொல்லுங்களேன். வணக்கம் ஐயா. அதாவது மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 6 மாதம், 3 மாதத்துலேருந்து 6 மாதம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்சுலின் எடுக்கிறவங்களுக்கு 1 வருஷம் கூட எடுக்கிறோம். ஏன்னா இது இயற்கையான முறையில் உடம்புல ஊறி வேலை செய்யணும். அப்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா 10 வருஷம் 15 வருஷம்லாம் இன்சுலின் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதிகபட்சம் 1 வருஷம் தான் கேட்குறோம். ஒரு சிலருக்கு பயம் இருக்கும், நம்ம அந்த மருந்துகளை விட்டுட்டு இது எடுத்தால் அதிகமாகிடுமோ, இல்லை எனக்கே பயமாக தான் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது விளைவுகள் பக்க விளைவுகள் வருமோ அப்படின்ட்டு பயப்படவே வேண்டாம். இது வந்து நம்ம கொடுக்குறது ஃபுட் சப்ளிமெண்ட் மாதிரி. ஒரு சத்து குறைபாட்டுக்கு ஏதோ நம்ம சத்துள்ள ஆகாரம் செஞ்சு சாப்பிட்றோம், அந்த மாதிரி ஃபுட் சப்ளிமெண்ட் மாதிரி தான் நம்ம கொடுக்குறது. 5 வயசு குழந்தை கூட கொடுக்கலாம், ஒன்றுமே பண்ணாது. அவங்களுக்கு மன தைரியம் வரணுங்கிறதுக்காக அதை எடுத்துக்கிட்டே கூட சைமில்டேனியஸாக நம்ம மருந்துகளையும் இந்த T1 T2 எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆங்கில மருந்துகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு படிப்படியாக குறைச்சிக்கிட்டு விட்டுடலாம். சடனாக உடனே விடணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ லாங் டேர்மாக எடுக்கணும் அப்படின்னும் போது இன்சுலின் பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் அதிகப்படியாக எடுக்க வேண்டியது இருக்கும். 1 வாரத்தில் சரியாயிடும், 1 மாதத்தில் சரியாயிடும்னா நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அந்த மாதிரி மிகைப்படுத்திலாம் பேச வேண்டாம். ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம், அதிகபட்சம் 1 வருஷம் எடுத்தோம்னா அதுக்கப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம சொல்கிற அந்த ஒழுக்கம், டிசிப்ளின், உணவு கட்டுப்பாடு, நேரம், என்னென்ன நேரத்துக்கு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எப்போ குளிக்கணும், எப்போ உறங்க போகணும், அந்த உயிர் கடிகாரமும் நம்ம பதிவு போட்டிருக்கோம். அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா மருந்து எல்லாமே வாழ முடியும். நம்ம மருந்தும் தேவைப்படாது. ஆமாம் ஐயா. இப்போது இந்த T1 அதாவது இந்த T1 T2 சூரணத்தை டைப் 1 உள்ள சுகர் பேஷண்ட்டுகள் எப்படி எடுக்கணும், டைப் 2 உள்ள சுகர் பேஷண்ட்டுகள் எப்படி எடுக்கணும்? 2 பேருக்குமே ஒரே முறை தாங்க ஐயா. உணவுக்கு முன்னாடி வெந்நீரில் 1 கிராம் அளவு 1 கிராம் அளவு எடுத்தால் போதும். காலை இரவு 2 வேளை உணவுக்கு முன்னாடி வெந்நீரில் 1/4 டீஸ்பூன் 1 கிராம் அளவு ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா போதும். இது கூட அவங்க வேறு மருந்துகள் ஏதாவது சாப்பிட்டா அதுவும் எடுத்துக்கலாம். ஆனால் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைச்சிக்கணும். ஆமாம், மாதத்துக்கு ஒரு தடவை ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு அதை டோசேஜை குறைச்சிட்டு நம்மளதை விடாமல் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் இது தேவைப்படாது, அப்போ நம்ம மருந்தையும் விட்டுடலாம். ஆனால் பழக்க வழக்கத்தை மட்டும் நம்ம சொல்கிறத கடைபிடிச்சாங்கன்னா போதும். லைஃப் ஸ்டைல் கடைபிடிக்கணும். ஆமாம், மாதத்துக்கு ஒருக்கா வந்து அவங்க டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்ட்டு. என்ன நேர்களே, உங்களுக்கும் டைப் 1 டைப் 2 சுகர் இருக்கா, இல்லை பல வருடமாக சுகர் இருக்கா, சுகர்னால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, அதனால் சைடு எஃபெக்ட் நிறையா இருக்கா, கவலைப்பட வேண்டாம். இருக்கவே இருக்குது T1 T2. இந்த சூரணத்தை ரெகுலர் எடுத்து வந்தீங்கன்னா நீங்கள் இன்சுலின் போடுறதாலையும் படிப்படியாக குறைக்கலாம் ஒரு சில மாதங்களில். அதே மாதிரி 4 வார மாத்திரைகள் எடுக்கிறவங்கள தாராளமாக எடுக்கலாம், சுண்ணங்கள் எடுக்கிறவங்கள தாராளமாக எடுக்கலாம். அவங்கெல்லாம் பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டோட நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். இப்போ நம்ம சமீபத்தில் ஒரு 4 நாள் முன்னாடி ஒருத்தர் ஃபோன் பண்ணார். 15 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் வந்து 90, ஆஃப்டர் வந்து 174 அப்படின்னு வந்து அந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. சூப்பருங்க. 300க்கு மேலே இருந்தது. அவருக்கு எத்தனை வருஷமாக சுகர் இருந்தது? அவர் கிட்டத்தட்ட 15 வருஷமாக மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்ன நேர்களே,
சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா வீடியோ நம்ம டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். இது மாதிரி சுகர் உள்ள பேஷண்ட்கள் இல்லை சுகரால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.